கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லையே, கர்நாடகம் தண்ணீர் வழங்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த நமக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்று காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடி வருகிற தண்ணீரை பார்க்கும் பொழுது மனம் குளிர்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக காவிரி தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆறு. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி, நடந்தாய் வாழி காவிரி என்றெல்லாம் பாடப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து விட மாட்டோம், நடுவண் அரசால் அமைக்கப்பட்ட ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழங்க மாட்டோம் என்று சொல்லி 2 நாட்கள் கழித்து 1 TMC தண்ணீர் வழங்குவதாக ஒப்புக்கொண்டது. அந்த 1 TMC தண்ணீரை வழங்க சொன்னது ஒழுங்காற்று குழு. ஆனால் இன்னைக்கு அணைகளில் தண்ணீர் நிரம்பி வெளிகிறது. அங்கே தேக்கி வைக்க முடியாதவங்கனால, அதனால தான் திறந்து விட்டுட்டாங்க. காவிரியில் மேலே இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் அணை 49 TMC தண்ணீர், 124.8 அடி உயரம். இது நேற்று கர்நாடக மாநிலத்தின் கிருஷ்ணராஜசாகர் அணை முழுவதுமாக நிரம்பிவிட்டது. நிரம்பிவிட்ட நிலையில் நேற்று காலையிலிருந்து இன்றும் இன்னைக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் வினாடிக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அப்போ கிருஷ்ணராஜசாகர் அணையில் 1 லட்சம் கன அடி வினாடிக்கும் கபினியிலிருந்து 30,000 பகுதிக்கு 1,30,000க்கு மேலே கன அடி தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு கபினியில் 10 நாளாக தண்ணி திறந்து விட்டாங்க. கபினிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிருஷ்ணசாகர் அணையில் திறந்து விட்டாங்க. இன்னைக்கு கிருஷ்ணசாகருக்கு மேலே இருக்கிற ஹேமாவதி, ஆரங்கி அங்கே முழு அளவில் நிரம்பிடுச்சு. அதோட கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் இயற்கை கொடுத்த வரம் கனமான மழை. அதே போலவே கர்நாடக பகுதியில் சிக்மகளூர், ஹாசன், குடகு இந்த பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்படி இயற்கை கொடுத்த வரத்தால் தான், இயற்கையின் கொடை அது, அதனால தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதே தவிர கர்நாடக மாநிலம் நமக்கு தண்ணீர் வழங்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையில் இன்னைக்கு 160 அடி உயரம், 93.4 TMC தண்ணீர் அங்கே இருக்கணும். ஆனால் இப்போ மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு 56.4 TMC இருக்குது. இன்னொரு 37 TMC வந்துச்சுன்னு சொன்னால் மேட்டூர் அணை நிரம்பிடும். இப்போ கிருஷ்ணசாகர் அணையிலையும் கபினிலையும் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நீ வந்து கொண்டிருப்பது ஒரு 7-8 TMC, அதுக்கு மேலேயே கூட 9 TMCன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு தண்ணி வரத்து திறந்து விடப்பட்ட அப்படின்னால. ஏன்னா கிருஷ்ணசாகர் அணைக்கும் நம்ம பிலிகுண்டுக்கும் 210 கிலோமீட்டர், அங்கே கபினி அணைக்கும் நம்ம பிலிகுண்டு பகுதிக்கும் தமிழ்நாடு எல்லைக்கும் 260 கிலோமீட்டர். அங்கே தண்ணி திறந்து விட்டால் 2 நாள் ஆகும் வந்து சேர்றதுக்கு. அதனால் இடையில் வரக்கூடிய தண்ணீர் ஒரு 8 TMCக்கு மேலே 9 TMC கூட வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது திறந்து விட்ட தண்ணீர். அதோட கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பெய்யக்கூடிய கனமழை தொடர்ந்து நீடிச்சதுன்னு சொன்னால் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு மேட்டூர் அணை நிரம்பும், நீ தமிழ்நாடு மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு காவிரி ஆறு தான், மேட்டூர் அணை தான் 12 மாவட்டங்களுக்கு பாசனத்தை கொடுக்கிறது. அப்படி நெல் விளைவிக்கிறது, உணவு உற்பத்திக்கு அடித்தளமாக இருக்கிறது காவிரி ஆறு, மேட்டூர் அணையும் தான். 22 மாவட்டங்கள் குடிநீர் ஆதாரம் பெறுகிற காவிரி தான் நம்பி இருக்கிறோம். காவிரியில் ஏற்பட்ட பிரச்சனை அரை நூற்றாண்டு காலம். இந்த அரை நூற்றாண்டு காலத்துக்கு நமக்கு கர்நாடக மாநிலத்தோடு கையேந்தி நிற்கிற அவல நிலை. காரணம்,
தமிழ்நாடு காவிரியினுடைய கடைமடை பகுதி. கடைமடைக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல, நீரியல் அமைப்பு அதனுடைய சட்டமும் சொல்லுவது கடைமடைக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி. நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி. இந்த 205 டிஎம்சி தர மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இறுதி தீர்ப்பில் நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சியா நமக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது. அதையும் கர்நாடகா ஏற்றுக்க மறுத்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் 177.2 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் சொன்னது. அதோட ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்து கணக்கப்பட்டாலும் கூட பாசன ஆண்டாக கணக்கிடப்படுவது ஜூன் மாதம் தான். ஜூன் மாதத்திலிருந்து எவ்வளோ தண்ணீர் வழங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஜூலை மாதம் கர்நாடகா நமக்கு 50 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும், ஆனால் கொடுக்கறதில்ல. அப்போ நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இந்த 2 தீர்ப்புகளின் அடிப்படையில் இது வரைக்கும் ஒரு ஆண்டு கூட அந்த தீர்ப்பின்படி தண்ணீர் கொடுக்கவே இல்லை. ஆனால் இடையிடையே காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து வர்றதுக்கு காரணம் கேரள மாநிலத்திலையும் கர்நாடக மாநிலத்தில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாமல் காவிரி ஆற்றை வடிகாலாக பயன்படுத்தி திறந்து விடுறாங்க. அப்படி திறந்து விடக்கூடிய தண்ணீர் தான் இப்போ நமக்கு வந்துகிட்டு இருக்குது. காவிரியில் ஒரு மேலாண்மை ஆணையம், அதிகாரமுள்ள மேலாண்மை ஆணையமாக, இந்த தண்ணீரை சரியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு ஆணையமாக மத்திய அரசு அமைக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நானும் வலியுறுத்தியிருக்கிறேன். அதனால் இப்போ காவிரியில் தண்ணி வந்தாலும் கூட நாளைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அந்த கேள்விக்குறியை போக்குவதற்கு அதிகாரமிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்தை நடுவண் அரசு அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ காவிரியில் மழைக்காலங்களில் தண்ணி கடலுக்கு போவதில்லை, இதை தேக்கி வச்சு பயன்படுத்தணும்னு சொல்லி காவிரியில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும். இந்த தடுப்பணை கட்டணும்னு சொல்லி 25 வருஷமாக நாங்கள் சொல்கிறோம். சட்டமன்றத்தில் நான் பேசாத கூட்டமே இல்லை. காவிரி ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும். அப்படி தடுப்பணை தேங்கி நிலத்துக்கு பரவுதுன்னு சொன்னால் ஒரு சில அந்த இடங்களில் 2 கரையிலையும் தடுப்பு சோறு கட்டிடலாம், தண்ணி நிலங்களுக்கு பரவாது. ஆகவே நீரின்றி அமையாது உலகன்னு சொன்ன மாதிரி தண்ணீர் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது, உலகம் இயங்காது. தண்ணீர் தான் அடிப்படை தேவை. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் எல்லாத்துக்கும் உணவுக்கும் அடிப்படை நீர் என்ற காரணத்தினால தான் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு வீணாக போகக்கூடாது. அதை பயன்படுத்துகிற வகையில் காவிரியில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டாயம் கட்டணும். இப்போ கட்டிட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வீணாக போகுது. அப்போ 12 மாவட்டங்களுக்கு பாசனம் பயன்படுது, இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு பயன்படும். பாசனம் 12 மாவட்டம் முழு அளவில் பயன்படுவாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி பெருகும், வேலைவாய்ப்பு கூடும், பஞ்சமில்லாத ஒரு தமிழ்நாடு, வறுமை இல்லாத தமிழ்நாடு, உணவு பற்றாக்குறை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். அதுக்கு காவிரி ஆற்றுல கட்டாயம் தடுப்பணை கட்டணும்.